சந்திக்கிறோம். இம்மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நிறுவனமான ஹெர்பல் நியூட்ரலைட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னாடி பேசின ஐயா அவர்கள் நிறைய இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினாரு. அவர் இயற்கை நிலத்தை பற்றி பேசினாரு. நான் ஃபுட்டை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். அவ்வளோதான். Presentation for Anushila. உணவே மருந்து என்று சொல்லிய காலம் போய் மருந்தே உணவாக மாறிவிட்டது. ஐயா சொன்ன மாதிரிதான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது முக்கியமாக கருதுவது என்னவென்றால், நம்ம சிறுதானிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் அளவு குறைந்து கொண்டே வந்ததுதான் முக்கியமான ஒன்றாக நான் கருதப்படுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1980க்கு அப்புறம் சிறுதானிய கன்சப்ஷன், அதாவது மில்லட் கன்சப்ஷன் வந்து குறைஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கேழ்வரகு களி, கம்பங்கூழ் எல்லாம் சாப்பிட்டு திடமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த சிறுதானிய உணவு முறை உட்கொள்ளும் உணவு முறை குறைந்த பட்சத்தில் இதோட பின்விளைவுகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதில் சார் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய்கள், மெயினாக ஹெல்த் டிஸார்டர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா 2017 7 கோடி மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் சிறுதானிய உணவு குறைந்தது அது மட்டும் இல்லாமல் இது இப்போ அவசரமான உலகத்தில் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தேடி போகிறாங்க. அதாவது பீஸா, பர்கர், டோனட்ஸ் இதுவும் உட்கொண்டது மெயின் காரணம் தான் வந்து அந்த ஹெல்த் லைஃப் டிஸார்டர் டிசீஸ்ன்னு சொல்கிற டயபெட்டிக்ஸ், ஒபிசிட்டி வர்றதுக்கு காரணமாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த சூழ்நிலை தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா அப்போ உலகத்தில் இருக்கிற நம்ம முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற 90 பாப்புலேஷன் வந்து டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறதுன்னு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். இந்த சூழ்நிலை மாற்றணும்னா திருப்பியும் பழையபடி சிறுதானிய உணவுப் பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரணுங்க. அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கமாகும், எங்களோட நிறுவனத்தின் நோக்கமாகும். இப்போ மில்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து மேஜர் மில்லட்ஸ், இன்னொன்று மைனர் மில்லட்ஸ். மேஜர் மில்லட்ஸில் வந்து சோளம், கம்பு, ராகி எல்லாம் மேஜர் மில்லட்ஸாக கருதப்படுறாங்க. சிறுதானியத்தில் வந்து திணை, வரகு, குதிரைவாளி, சாமை, பனிவரகெல்லாம் வந்து சிறுதானியமாக கன்சிடர் பண்ணுங்க. இப்போ எல்லா மில்லட்ஸும் பார்த்தீங்கன்னா மெயினாக ராகி, திணையில் வந்து நிறைய நார் சத்து இருக்குங்க. இந்த நார் சத்து நம்ம உடலில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் இம்ப்ரூவ் ஆகும், எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதே ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம்க்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. அதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ராகி சேர்த்துக்கிட்டாலே போதும். கால்சியம் 340 கிராம் இருக்கு. ஸோ நம்மளோட ஆரோக்கியத்துக்கு சிறுதானிய உணவு ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிறுதானியத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய நியூட்ரிஷன், மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க. சரி, இப்போ வந்து சிறுதானியம் பயிரிட்டு அதை அறுவடை ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸிங் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங். அதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணி டீரோஸ்டிங், அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்டாக வந்து ஒரு ரைஸாக கொண்டு வரும். நெக்ஸ்ட் மில்லட் ரைஸ். இதில் எப்படி வேல்யூ அடிஷன், இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த காலத்தில் மாதிரி கேழ்வரகு களி, கம்பங்கூழ் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இப்போ 2K கிட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
அதில் ஃப்ளேக்ஸை வச்சு எப்படி நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணலாம்னா அதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு ஜாகரி ஹனி அதெல்லாம் சேர்த்துனா மில்லட் முஸ்லி மாதிரி கொண்டு வரலாம். அதே மாதிரி மில்லட் ஃப்ளோர் வச்சு சத்து மாவு பிஸ்கெட் குக்கீஸ் பன்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் ஹைதராபாத் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் அதில் பண்ணிட்டு மில்லட் பேஸ்டு வேல்யூ அடிஷனில் பிஸ்னஸ் தாராளமாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்றபடி மில்லட் இட்லி மிக்ஸ் உப்மா மிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து சிறுதானியத்தில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவைலபிலிட்டி ஆஃப் இன்னும் வந்து மில்லட்டோட வேல்யூடட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அதே மாதிரி இன்னும் சில மக்களுக்கு வந்து சிறுதானியத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போய் சேரல. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா சிறுதானியம்னா அது வந்து ஏழைகள் உணவு அந்த ஒரு கற்பனை காட்டில் இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணனா இந்த மாதிரி மில்லட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஒர்க் ஷாப்பில் வந்து மில்லட்டோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும். அதே மாதிரி மாடர்ன் ரெசிபி வந்து இனோவேட் பண்ணணும் மில்லட்ஸில். ஓகே நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் இந்த மில்லட் வேல்யூ அடிஷனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா மில்லட் வந்து கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு வளரக்கூடிய திறன் கொண்டது. அது இல்லாமல் அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. அதனால் எல்லா நாளும் உணவுப் பொருட்கள் தயாரிக்க முடியும். சோஷியல் இம்பேக்ட்னு பார்த்தோம்னா மால் நியூட்ரிஷன் சொன்ன மாதிரி இந்த மில்லட்ஸில் நிறைய நியூட்ரிஷன் மினரல்ஸ் இருக்கிறதுனால மால் நியூட்ரிஷன் ஓவர் கம் பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கிரியேட் ஆகும். மெயினாக மில்லட்ஸ் யாரும் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா சிறு குறு விவசாயிகள் தான். ஒன்ஸ் இந்த வேல்யூ அடிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும். அதே கன்சூமர் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா ரெடி டு குக் ரெடி டு ஈட் ப்ராடக்ட். அதனால அவங்க வந்து டைம் வந்து குக்கிங் டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபண்டு ஃபார் கல்டிவேஷன் மில்லட் கல்டிவேஷனுக்கு மில்லட் ப்ராசஸுக்கும் நிறைய ஃபண்டு சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எப்படி மில்லட் வேல்யூ அடிஷன் பண்ணோம்னா 2019 டிஎன்ஏவில் வந்து இன்குபேட்டியாக ஜாயின் பண்ணோம். அதே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் 2 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணோம். அதில் லெஃப்டாக ஆக்டிவிட்டி கிராண்ட் 3,50,000 வந்து அது மூலயமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா இப்போ நம்ம ஐடி செக்டர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளெக்ஸ் தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கான்ஃப்ளெக்ஸ் சப்ஸ்டியூட்டாக நம்ம மில்லட் ஃப்ளேக்ஸை கொண்டு வரணும். அது ஒன்று. அதே மாதிரி அரிசி உணவுக்கு சப்ஸ்டியூட் சொல்ல மாட்டேன். காலையில் அரிசி உணவு எடுத்தோம்னா நைட்டு மில்லட் உணவு அதுக்கு ரெடி டு குக்கு அது மாதிரி மிக்சர் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சேவரிஸ் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா சேவரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாமாயில் அதை எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை யூஸ் பண்ண ஆயில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நாங்கள் வந்து சிறுதானிய அவல் கோதுமை அவலை வச்சு ஒன்லி ரோஸ்டிங் பண்ணி சேவரிஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட்லாம் ஆட் பண்ணுறது இல்லை. இப்போ எங்கள் சிறுதானியத்தில் வந்து நிறைய பேர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இன்னும் அதோட மகத்துவம் குறையாமல் இருக்கணும்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்டமர்ஸ்னல் சைன்ஸும் அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ்லாம் எஃபிஓ கிட்ட தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். இது எங்களோட யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட். அந்த பிஎல்எஃப்எம் ஸ்கீம் ஒரு சப்சிடி ஸ்கீம் மூலமா நம்ம மெஷினரிலாம் வாங்கி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட்டில் மில்லட் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். வீட் மோஸ்ட்லி 2 ஃப்ளேவர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மில்லட் சேவரிஸ் அதுக்கப்புறம் ரெடி டு குக். இப்போ கீரையும் இப்போ நிறைய சின்ன பிள்ளைங்களாம் எடுத்துக்கிறது. அதனால கீரை பவுடர் கீரை முருங்கா பவுடர் அதெல்லாம் இந்த பொங்கல் மிக்ஸ் தோசை மிக்ஸில் ஆட் பண்ணி ஒரு ரெடி டு குக் ஃபுட்டாக வந்து கொடுக்கலான்னு இருக்கு. இதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ரெடி டு குக் ஃபுட்டு இட்ஸ் ஆல் இந்தியில் இருக்குது.
மேக்ஸிமம் 70% மில்லட் ஃபீட் செலக்ஷன் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மில்லட்டில் வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் சைஸ் குளோபல் லெவலில் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதனால் தாராளமாக இந்த ஆரோக்கியமான ஹெல்த்தி ப்ராடக்டில் வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம். நெக்ஸ்ட் டிஎபிஐயில் வந்து இன்குபேட்டர் இருக்கிறதுனால எங்களோட ப்ராடக்ட்லாம் அங்கே வச்சுருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னும் அரௌண்ட் தமிழ்நாடு கேரளாவில் கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நிறைய சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் எங்களோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்க. இப்போ மெயினாக ப்ராப்ளம் மில்லட் பேஸ்ட் ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் சேனல். இப்போ என்னதான் நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட்னு சொல்லி மார்க்கெட்டில் வச்சாலும் 5 ரூபா கொடுத்து பிஸ்கெட் வாங்குற ஜனங்க தான் நிறைய இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போய் அவங்க கிட்ட சேர்றதுல மார்க்கெட்டிங் சேனல். இப்போ நாங்கள் வந்து மில்லட் ப்ரொடியூஸ் பண்ணுற எஃபிஓ, மேனுஃபேக்சரிங் பண்ணுற மில்லட் மேனுஃபேக்சரர், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர், மெயினா மில்லட்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பட்டால் இந்த ஆரோக்கியமான பொருட்கள் வந்து மக்களிடையே போய் சேரும்ன்றது தருணத்துக்கு நான் சொல்லிக்கிறேங்க. நெக்ஸ்ட் இதே நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது. நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அது மில்லட் இன்டர்நேஷனல் மில்லட் இயரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். We also received a Best Millet Startup Award conducted by FIXI at New Delhi. Our success story was published at Pudhiya Thalaivi News Channel. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் மெயினாக சிறு குறு விவசாயிகள் பெனிஃபிட் அடைகிறதுக்கு மில்லட்டோட வேல்யூவேட்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி அதே மாதிரி இப்போ எல்லாமே வெறும் ரைஸ், நெல், கோதுமை கல்டிவேஷன் போக நம்ம வந்து மில்லட்ஸ் டைவர்சிஃபிகேஷன் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் எஃபிஓட ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவங்களோட பார்கெனிங், அவங்களோட யூனியன்ஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மில்லட்டோட சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க எஃபிஓஸ்லாம் ஒருங்கிணைச்சு செயல்படுறது தான். ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் நிறையா இருக்குது. ஃபியூச்சர் ட்ராக்ஷன் பார்த்தோம்னா நிறைய நம்மளோட மில்லட் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர் நிறைய இருக்குது. எனக்கு இருக்கிற எல்லாமே வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட நோக்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குளோபல் லெவலில் மில்லட் ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சோஷியல் இம்பேக்ட்னா நம்ம குறைபாடு, சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணுறது சிறுதானியங்கள் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், சிறு குறு விவசாயிகளுக்கு ஸ்டெபிள் இன்கம் கொண்டு வரும். க்ராப் மெயினாக மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுற க்ராப் தான். கிளைமேட் அடாப்ஷன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தருணத்தில் முக்கியமாக மகிழம் சிஇஓ விஷயத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மில்லட்டின் அருமைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் அனுஷீலா அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர்களை பாராட்டும் வண்ணம் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு